இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் படத்தில் வர அர்ஜுன், நான் அதில் வர ரகுவரன். இப்போ என்னை நாக்க பிடிக்கவே ஒரு கில்லியை கூப்பிட்றாரு. அதானே அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அதாவது 4 வருஷமா 7 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிச்சு கிடைக்காத வேலை உங்ககிட்ட வெறும் 40 நாள் 60,000 கட்டி படிச்சா கிடைச்சிருதா அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம இந்த கோர்ஸ் படிச்சு இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் படிச்சு போறதுக்கு நமக்கு டேரக்டா 12th 10th படிச்சுட்டு டேரக்டா ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போயிடலாமா? ஏன் நம்ம காலேஜ் டிப்ளமோ பிஇ பண்றோம்? எத்தனை பேர் இன்னைக்கு பசங்க உங்ககிட்ட கேட்காம இதை பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருமே கேட்கல. என்ன கோவப்படுறதுக்கு ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறீங்களா? மக்கள் தரப்புல கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இன்ஜினியர்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்டிருக்கேன். படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க என்ன படிச்சுட்டு வந்தீங்க? எல்லாமே படிச்சுட்டாங்க. எங்க படிச்சீங்க? இன்னைக்கு கூப்பிட்டு சார், ஆக்சுவலா உங்களுக்கு டிசைனை பத்தி தெரியுமா? முதல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும், சொல்லுங்க. இல்ல தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா? எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, என்ன 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 வேணும் உங்களுக்கு? நீ என்ன ரெக்கார்ட்ல ஆஃப் பண்ற? ஆஃப் பண்ணாத, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடு. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் படத்தில் வர அர்ஜுன், நான் அதில் வர ரகுவரன். இப்போ என்னை நாக்க பிடிக்கவே ஒரு கில்லியை கூப்பிட்றாரு. அதானே? ஓகே, கேளுங்க. சாப்பிட்டீங்களா சார்? அடுத்து. ஓகே சார், இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, கேமரா ஓடிக்கிட்டு இருக்குது, மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ நம்ம அதர் இன்ஸ்டியூட் கம்பேர் பண்ணும்போது 3 months கோர்ஸ் வச்சிருக்காங்க. சரி, 3 months வைக்கிறாங்க, 6 months கோர்ஸ் டியூரேஷன் வைக்கிறாங்க. நம்ம எம்இசியில் மட்டும் 40 days டியூரேஷன் வச்சிருக்காங்க. ஸோ அது 40 days கம்ப்ளீட் பண்ணி நம்ம வேலைக்கு அனுப்புறோம். அதுக்கு பின்னாடி நம்ம அந்த 40 daysல கம்ப்ளீட் பண்ணி வேலைக்கு போக முடியுமா? அந்த டியூரேஷன்லாம் நம்ம லேர்ன் பண்ண முடியுமா? நீங்க தான் சொல்லணும். ஆனா ஆடாம சொல்லணும். ஐயோ, ஆமா. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் அப்படிங்கிற எல்லா பக்கம் நம்மளும் 3 மாசம் 6 மாசம் இதெல்லாம் நம்மளே கேள்விப்பட்டோம், நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். என்னன்னா இந்த 6 மாசமும் எப்படி இருக்கு, இந்த 3 மாசமும் எப்படி ஒரு நாளைக்கு கிளாஸ் இருக்குன்னா ஒரு 2 hours கிளாஸ் அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. 2 hours 3 hours அந்த ரேஞ்சில் தான் சொல்றாங்க. அப்போ கணக்கு போட்டு பார்த்தேன் நானும். நீங்க சொன்னோடனே அது எப்படி நம்ம தான் சீக்கிரமா கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்லாம் யோசிக்கும் போது நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோமே. கால்குலேட் பண்ணி பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு 200 hours அந்த மாதிரி தான் வருது 3 மாசத்துக்கு கணக்கு போட்டா. நம்ம அதே கோர்ஸை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு கணக்கு வச்சு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு 240 to 280 hours பக்கம் நம்மளுக்கு கணக்கு வந்துடுது. ஒர்க்கிங் டேஸ் மட்டும் கணக்கு வச்சா இது போதுமே. 2 சாஃப்ட்வேர் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆட்டோக்கெல்லாம் ஓகே 80 மணி நேரத்தில் கற்றுக்கலாம். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலிடோஸ்ல ஃபுல்லாக ப்ளஸ் தியரி நாலேஜ் இது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் விசிட் இது எல்லாமே நம்ம 40 நாளில் பண்ண முடியுது. இப்போ 30 நாள் தான் வச்சிருந்தோம். அதுக்கு நம்ம தான் 40 நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள்லாம் நிறைய டிஃபிகல்ட்டி எல்லாம் சொன்னீங்க எனக்கு இதெல்லாம் இல்லை சார் ஃபுல்லாக முடிக்க முடியல, மோல்டிங் கிளாஸ் எடுக்க முடியல ஃபைனலாக அப்படின்னீங்க. அதனால ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ 40 நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 40 நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அதான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் அது ஓகே தான். அதனால ஏன்னா இதே போதுமானம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். உங்களை யார் 6 மாசம் போய் படிக்கணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு புகுத்துனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பிஇ கேண்டிடேட்டா நம்ம வந்து ஃப்ரெஷரா வெளில வரோம் காலேஜ் முடிச்சு. அந்த 40 daysல நம்ம அதை வந்து லேர்ன் பண்ணி சீக்கிரமா வேலைக்கு போக முடியுமா? ஐயா, நீங்க ஒன்றும் படிக்காத ஒண்ணு நீங்க படிக்கல. அதாவது தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எடுக்கிற கோர்ஸ் வந்து ஒன்னும் வானது வந்து குதிச்சுக்கலாம் வந்து நம்ம சிலபஸ்லாம் ரெடி பண்ணல. நம்ம சிலபஸ் அதே இன்ஜினியரிங் இருக்கிறத 4-5 பிட்டெல்லாம் எடுத்து இந்த பக்கம் சொருகி கம்பெனில இருந்து 4-5 பிட் எடுத்துக்கிட்டு சொருகி ஒரு சிலபஸா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டான சிலபஸ் பிளஸ் வந்து ஆல்ரெடி காலேஜ்ல படிச்சது தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க காலேஜில் நல்லா படிச்ச ஒரு பையனா இருந்தா நம்ம கிட்ட கோர்ஸே படிக்க தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேர் மட்டும் கத்துக்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன்லயே கத்துக்க முடியும். அவங்களாம் ஈஸியா ஆன்லைன்லயே கத்துட்டு போயிடலாம். கத்துக்கிட்டு வேலைக்கும் போயிடலாம். வேலைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம வந்து புதுசா தான் படிக்க போறாங்க அப்படின்லாம் இல்லை. அப்படி படிச்சதை கொஞ்சம் ஒரு கிளிம்ஸா எடுத்து இங்க படிக்க போறாங்க. அதனால அது ஈஸியா அவங்க பாஸ் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு டேர்ம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தெரியும். நாங்களா ப்ரொஜெக்ஷன்னா எல்லாத்துக்குமே தெரியுது. ஆமா சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா என்னன்னு தெரியாது அப்படின்னா அதை நம்ம சொல்லி கொடுத்துட முடியும். அவ்வளவுதான். சார் ஆமா சார் காலேஜில் சொன்னாங்க சார் அப்படின்வாங்க. அப்படின்னு சொன்னாலும் அப்படி படிச்சதை நம்ம இப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப அவங்க வந்து மறக்காத மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதனால 40 நாள் போதும். சரி ஓகே சார். இப்போ நம்ம மக்கள் வந்து அடுத்த கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, நாங்க 12th முடிச்சு 4 வருஷம் பிஇ படிக்கிறோம். 6 to 7 லட்சம்
6 லட்சம் to 7 லட்சம் கட்டி நம்ம படிக்கிறோம். அப்படி படிச்சு வேலை கிடைக்காத இந்த 40 நாள்ல படிச்சு 60,000 பே பண்ணி நம்ம வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க நம்ம மக்கள். அதுக்கு என்ன நீங்க? அதாவது நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னு பார்ப்போம். அதாவது 4 வருஷமா 7 லட்சத்துல இருந்து செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிச்சு கிடைக்காத வேலை உங்ககிட்ட வெறும் 40 நாள் 60,000 கட்டி படிச்சா கிடைச்சிருதா அப்படின்னு கேக்குறீங்க. கிடைக்குதே, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா கிடைக்குதே, மக்கள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, நீ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீல்டுக்குள்ள வேலைக்கு போக முடியும் அப்படிங்கறதெல்லாம் சும்மா தமாஸ் தான். உங்களுக்கு விஷயம் ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சேன். சாலிட் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிட் கன்வர்ஷன் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆங்கில ப்ரொஜெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதையும் நம்ம இங்க கத்துக் கொடுக்குற சிலபஸ் எல்லாமே காலேஜ்ல கத்து கொடுத்துருக்காங்க. அதை நல்லா படிச்சவங்க ஓகே பிக்கப் ஆகி போயிடுறாங்க, நல்லா படிக்காதவங்க ஸ்டக் ஆகுறாங்க. இப்ப அந்த ஸ்டக்குக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். திருப்பி காலேஜ்ல போய் படிக்க முடியாது ஃபர்ஸ்ட் இருந்து. அதுதான் நம்ம கொடுக்கறதுனால இதுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிருது. இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சவன் எந்த கோர்ஸையும் படிக்க வேணா ஈஸியா வேலைக்கு போயிடலாம். அதனால நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த விதம் ஒன்று இருக்குது இல்ல. அதுவும் இல்லாம நீங்க காலேஜை யோசிச்சு பாருங்க. காலேஜ்ல ஒரு கிளாஸ்ல இன்னைக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 25 இருந்து 30 பேர் இருக்கிறாங்க. 30 பேருக்கு ஒரு ஸ்டாஃப். இன்னும் சில பெரிய காலேஜ்ல எல்லாம் 60 பேர் 70 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸுக்கு. பட் நம்ம ஒரு பேட்ச்ல 10 பேர் உட்காந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அதே கிளாஸ்ல ஒரு 50 பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த 10 பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது இந்த 10 பேருக்கு யாருக்கு புரிஞ்சு யாருக்கு எது புரியலன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அவங்க சொல்லாமலே. அப்ப நம்ம வாண்டடா அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன், என்ன டவுட்னு கேட்டா அவங்க அப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு ஃபீசிபிலிட்டி எல்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகும்போது தான் இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட்ல மட்டும் இல்ல, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பேட்ச் எந்த இன்ஸ்டியூட் எடுத்தாலும் இந்த மாதிரி பெட்டரா எடுக்க முடியும். ஓகே, இப்ப நீங்க சொன்னதை வச்சு ஒரு கேள்வி எனக்கு வருது. இப்ப நம்ம இந்த கோர்ஸ் படிச்சு இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் படிச்சு போறதுக்கு நமக்கு டேரக்டா 12th 10th படிச்சுட்டு டேரக்டா ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போயிடலாமா? ஏன் நம்ம காலேஜ் டிப்ளமோ பிஇ பண்றோம்? ஓகே, இப்ப இதுவும் நல்ல கேள்வி தானே. ஏன்னா கஷ்டப்பட்டு நான் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வந்து இதை படிக்கிறதுக்கு 12th முடிச்சு அதை படிச்சிடலாம்ல. தாராளமா எங்கிட்ட வந்து கோர்ஸ் படிக்க முடியாதானா? ஏன் நம்மள்ட்ட படிக்க முடியாதுன்னா, இப்ப நீங்க எடுத்தோன்னே ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா, எதுக்காக யூஸ் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. திருதுன்னு நம்ம இப்ப 12th முடிச்சுவேன். ஏன்னா அப்படி ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவன் கேட்டது கிடையாது. ஆர்த்தோகிராஃபிக் 2Dல போடணும் 3Dல போடணும் அப்படின்னா 3D எப்படி இவங்க கையில வரைவாங்க? 3Dங்கிறது கம்ப்யூட்டர்ல இருக்கும், 12th முடிச்சவன் யோசிப்பான். சோ அவனுக்கு இந்த இன்ஜினியரிங் டேர்மே தெரியாது. அதுதான் நம்ம இங்க கத்துக்க வரோமே. அந்த இன்ஜினியரிங் டேர்ம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து யூனிட் கன்வர்ஷன்னா என்னன்னு ஃபுல்லா சொல்லி கொடுத்து ABCD எல்லாம் சொல்லி கொடுத்து ஃபுல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் எடுக்கும். அதுக்கு டிப்ளமோ படிக்கணும். அதான் டிப்ளமோ கோர்ஸா வச்சிருக்காங்க. அவ்வளவு ரொம்ப சிம்பிள். நீங்க இது எல்லாத்தையும் பேஸ்ல இருந்து இப்ப ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல நீங்க வந்து பிரிட்டில்னஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா அந்த பிரிட்டில்னஸ்ங்கிற டேர்ம் வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருந்தா மட்டும்தான் இதை நம்ம ஈஸியா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இல்லைன்னா அது என்னன்னு நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா அதுதான் ரெடி இருக்குது, டிப்ளமோ இருக்குது, இன்ஜினியரிங்ல அதுதான் இருக்குது. அதனால அவங்க படிச்சவங்க மட்டும்தான் இதை படிக்க முடியும். எல்லாரும் அதெல்லாம் படிக்க முடியாது. 12th முடிச்சுட்டு அதை படிக்க முடியாது. அப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கோர்ஸ் படிச்சாதான் நம்ம வேலைக்கு போக முடியும்னு சொல்ல வரீங்களா? இல்ல காலேஜ்லயே அதுக்கு லேர்ன் பண்றதுக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? பாசிபிலிட்டிஸ்ல இல்ல, காலேஜ்ல எல்லாம் இருக்கு, சொல்லித்தான் தர்றாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ நல்லா படிச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ நல்லா படிச்சேன்னா வேலைக்கு போயிடலாம். நீங்க எந்த கோர்ஸும் படிக்க வேண்டாம். இப்ப நான் எத்தனை இன்ஸ்டியூட்ல போய் நான் காசு கட்டி கோர்ஸ் படிச்சேன். கோர்ஸ் எல்லாம் நான் படிக்கல, எனக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் வச்சிருக்கேன். ஏன்னா கோர்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படாதுங்க ஐயா. சரியா? நல்லா படிச்சு நல்ல ஸ்கில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸும் வேணா நீங்க டைரக்டா வேலைக்கே போயிடலாம், நல்ல வேலைக்கு. சரி, ஓகே சார். இப்போ நான் வந்து காலேஜ் முடிக்கிறேன், ஒரு சாஃப்ட்வேரும் கத்துக்கிட்டேன். இப்போ அந்த சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டு நான் ஒரு கம்பெனிக்கு நான் உங்க கோர்ஸே பண்றேன்னு வச்சுக்கோங்க. கோர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போறேன்னா எனக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் கம்பெனி தான் நீங்க ரெஃபர் பண்றீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நம்ம ஒரு 6 to 7 lakhs கட்டி படிச்சிருக்கோம். ஸோ போட்ட காசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஒரு MNC, ஒரு டாடா, மகேந்திரா, நிசான், BMW, ஆடி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கிடையாது. கொடுத்தா நீங்க அதை கிளியர் பண்ணுவீங்களாங்கிற டவுட் எங்களுக்கு இருக்கு, எனக்கு பர்சனலாவே இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு MNC கம்பெனியை டார்கெட் பண்றீங்களா? ஓகே, சூப்பர். வாட் அபவுட் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்? அங்க கேள்விக்குறி ஆகுது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கெல்லாம் ஆல்ரெடி மேக்ஸிமம் ஆள் ஃபில் பண்ணிருப்பாங்க. பட் வெளியில இருந்து இப்ப நிறைய பேர் இன்டர்வியூவும் போக முடியும், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வருது. அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா அங்க போய் நம்மளுக்கு இருக்கிற ஸ்கில்ல எத்தனை பேர் கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். நம்மளும் சொல்லிதான் கொடுக்குறோம். நம்மளே சொல்லி கொடுத்தாலும் நம்ம பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற லேக் என்ன பாக்குறேன் அப்படின்னா பிரசன்டேஷன் ஸ்கில் தான். எல்லாம் சூப்பரா படிப்பாங்க. ஈவன் நான் இப்ப இன்னைக்கு கூப்பிட்டு என்ன படிச்சுன்னு கேட்டா என்கிட்ட சும்மா உட்காரும்போது சொல்லுவாங்க, சரி தம்பி இங்க வா உட்காரு, இப்ப சொல்லு, கேமரா முன்னாடி சொல்லு, நாலு கம்பெனிக்கு தெரியட்டும் அப்படின்னா, கேமராலாம் வேண்டாம் சார் சொல்றாங்கல்ல. அப்ப இந்த பிரசன்டேஷன் ஸ்கில் யார் நல்லா வச்சிருக்காங்களோ அவங்க பெட்டரான சேலரிக்கு போயிருக்காங்க. அது நம்ம இன்ஸ்டியூட்லயும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க.
ஈவன் நம்ம இவரு போனார் இல்லையா, டக்குன்னு பாத்தீங்களா பேர் வர முடியாது வருது, டிசான் போய் செலக்ட் ஆனார்ல ரொனால்டு, அவர் ஒண்ணு. அப்புறம் டஃபேல செலக்ட் ஆனாரு விக்னேஷ். அப்புறம் வேற என்ன எந்த கம்பெனிக்கு போனாங்க, பெரிய கம்பெனி, வேறு சில கம்பெனிஸ்க்குலாம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கம்பெனிஸ்க்குலாம் போயிருக்காங்க. பெட்டரான சேலரி. இன்னைக்கு நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு ஓகேவா ஒரு 30,000 40,000 சேலரி வாங்குறாங்க. 2023 நம்மள்ட்ட படிச்சவங்க, அவங்களுக்கு நம்ம போன் பண்ணி கேட்டுதான் இருக்கோம். ஸோ அப்போ அவங்க அங்க போய் அந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டாங்க. நான் சொல்றது இதுதான், நீ பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கிற ஒரு ஆள் இங்க கிட்ட கொடுங்க, நம்ம கொடுக்குற ட்ரைனிங் டெக்னிக்கலா, ஏன்னா நம்ம பசங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங், அதுல அடிச்சுக்கவே முடியாது. இந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா எனவே போதும். நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ நீங்க ஒரு பையனை இன்டர்வியூ போக சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க படிச்சப்ப வச்சுக்கோமே, உங்கள்ட்ட நான் வந்து ஒரு இன்டர்வியூ போக சொல்றேன், ஒரு கம்பெனி பேர் சொல்றேன், ஜிகோ இண்டஸ்ட்ரீஸ், இங்கதான் நீங்க இன்டர்வியூ போகணும், நாளைக்கு போயிட்டு ஹெச்ஆர் மீட் பண்ணுங்க, எம்இசி வந்து வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? அதுக்குள்ள ப்ராசஸ், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்க. நாளைக்கு நீங்க கம்பெனிக்கு போகணும், எப்படி போவீங்க? ப்ரொஃபஷனலா போவோம், அவர் கால் பண்ணிட்டு எப்போ வரட்டும், கால் எல்லாம் பண்ண முடியாது, நம்பர்லாம் தெரியல. என்ன ஜிகோல போய் அவரை பாருங்கன்னு சொல்லிட்டு எப்படி போவீங்க ஜிகோக்கு? என்ன மாதிரி சொல்றீங்க நீங்க? எப்படி போவீங்கன்னு கேக்குறேன். இங்க இருந்துங்களா? இங்க இருந்து ஜிகோ வந்து மொபைல்ல பாப்பேன் மேப், எங்க லொகேஷன் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு. அங்க இருந்து ரேபிட்டோவோ போட முடியுமா, பஸ்ல போக முடியுமோ தான் பாத்துப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு பசங்க உங்ககிட்ட கேட்காம இதை பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருமே கேக்குது சார் எப்படி சார் போகணும், பஸ்ல போக முடியுமா, ரேபிட்டோல போறதா, சரி இங்க இருந்து வேற ஏதாவது பைக் இருக்கு, இது இத்தனை கேள்வி. கம்பெனி இங்க இருக்குது, வேலை அங்க இருக்குது, நீ அங்க கம்பெனிக்கு போனா கம்பெனிக்கு ஓகே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போறவங்க எத்தனை பேர்? ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் கம்மின்னு தான் பாக்குறேன். இதெல்லாம் இருக்கக்கூடிய வேற ஆள்லாம் அச்சிக்கிச்சுன்னு மேல போயிடுவாங்க. அதனால நம்ம எம்என்சி அப்ரோச் பண்ணக்கூடாது. இல்லை, அப்ரோச் பண்ண வச்சு எம்என்சியே இப்போ லைக் சிஆர்ஐ இருக்கு, அசோக் லைல நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மகேந்திரால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அப்ராடுக்கு இதெல்லாம் விடுங்க, அப்ராடுக்கு நான் துபாய்க்கு ஓப்பனிங் போட்டோம், நம்ம பசங்களுக்கே கொடுக்கலாம்னு எத்தனை போட்டோம். எத்தனை பேர் நம்மளுக்கு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணாங்க? ரொம்ப ரேர். இப்ப மெசேஜ் போட்டு வராதுனால ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி உட்காந்து கால் பண்ணி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்மள்ட்ட படிச்சுட்டு போனவங்களுக்கு. அப்போ அவங்களும் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வரணும்ல. என்னன்னா காலையில சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்கன்னா, காலையில நேரத்துல எழுந்து ஆபீஸ்க்கு வாங்கினாவே யாரும் வரமாட்டீங்க நீங்களே. அப்புறம் ஸ்டூடெண்ட் எங்க போய் நம்ம எதிர்பார்க்கறது? அடுத்தது அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணாதீங்க, அதெல்லாம் அப்படியே போடுங்க, இதான் முக்கியம். சரி சார், அடுத்த கேள்வி என்னன்னா, இது என்னோட கேள்வி. மந்த்லி வாக்கிங் டிரைவ் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஒரு 40 to 50 இன்ஜினியர்ஸ் வராங்க. பட் ஆனா 10 தான் வேலை கிடைக்குது. ஆனா அந்த 10 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனிஸ் நீங்க கொடுக்குறீங்க, கம்பெனிஸ் நான் போய் இன்டர்வியூ பண்றோம், மினிமம் அவங்க கம்பெனி நாம்ஸ் வந்து 15K to 18K தான் சொல்றாங்க. ஆனா ஐடில வந்து பாத்தீங்கன்னா 40 to 50K ஸ்டார்டிங்லேயே தராங்க. என்ன கோவப்படுறதுக்கு ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்கறீங்களா? மக்கள் தரப்புல கேட்கக்கூடிய கேள்வி. சோ இன்ஜினியர்ஸ் எல்லாம் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, போங்க ஜாலியா போங்க தம்பி ஐடிக்கு, நீங்க ஏன் எங்கிட்ட வர்றீங்க? ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கோர் ஃபீல்ட் இன்ஜினியரிங். அப்ப இல்ல எனக்கு புரியல, உங்களுக்கு ஐடி பிடிச்சிருந்தா ஐடிக்குள்ள போங்க, கோர் இண்டஸ்ட்ரினா இப்படிதான் இருக்கும் சரியா? ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம கோர் இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் எல்லா சான்சஸும் இருக்கு. நீ சூப்பரா உனக்கு விஷயம் தெரியுமா, நீ ஹை ஸ்கில்டா, ஓகே உனக்கு 50,000 சம்பளம் தர்றேன், சரி சார் எனக்கு அளவாத்தா இருக்குது அப்படின்னா ஓகே தம்பி 20,000 வாங்கிக்கோ. சார் எனக்கு எதுவும் தெரியாது, நான் கம்பெனிக்குள்ள வந்தா கத்துக்க போறேன், சரி வாப்பா 15,000 வாங்கிக்கோ செய்யி. இந்த ஆப்ஷன் ஐடிக்குள்ள இருக்கா? இல்ல. நீ நல்லா தெரிஞ்சா மட்டும் தானே உனக்கு எடுப்புங்கிறான்ல. அப்புறம் நான் கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ள இதுதான் ரூலு, நீ நல்லா தெரிஞ்சா அவ்வளவு சம்பளம், மீடியமா தெரிஞ்சா அவ்வளவு சம்பளம், எதுவும் தெரியல இந்த சம்பளம். இல்ல நாங்க எல்லாருமே ஒரு 6 to 7 lakhs கட்டி படிச்சு தானே வந்திருக்கோம். அவங்கள தான் பண்ணிருக்காங்க. மனசாட்சி இல்லாம பேசாதீங்க தயவுசெய்து. படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க என்ன படிச்சுட்டு வந்தீங்க? எல்லாமே படிச்சுட்டாங்க. எங்க படிச்சீங்க? இன்னைக்கு கூப்பிட்டு அப்படி பார்த்தா 40 பேர் இன்டர்வியூ எடுத்தோம்ல, 40 பேரும் ஈஸியா பாஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன பயங்கரமான பிஹெச்டி படிச்ச கொஸ்டின் நான் கேட்டு வச்சோம் இல்ல, சிம்பிளா இருக்கிற 4 கொஸ்டின் தான் சொல்ல மாட்டேன். அப்ப எப்படி படிச்சுட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க? அவங்க எல்லாம் படிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க முறையா படிச்சிருந்தா அவங்களே ஈஸியா வேலையை பிக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் இப்ப எல்லா கம்பெனியுமே ஏன் ஸ்டார்டிங் 15,000 to 18,000 ஃபிக்ஸ் பண்றாங்க. சரி உங்களுக்கு எவ்வளவுதான் வேணும்னு சொல்லுங்க. நாங்க வந்து மந்த்லி ஒரு 20 to 20 above எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே 20 to 20 above. நீங்க கம்பெனிக்குள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க? டிசைன் பண்ணுவோம். டிசைன்னா கொடுக்குற ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்போம். ரெக்யர்மெண்ட்னா யார் கொடுப்பா? கஸ்டமர் கொடுக்கறத நாங்க பண்ணி கொடுப்போம். அப்ப நாங்க சொல்றத நீங்க செய்வீங்க, நீங்களே செய்ய மாட்டீங்கல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வரல இல்ல. என்னைக்கு நீங்களா உங்க வேலையை செய்யறீங்களோ அன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட காசு கேளுங்க, எனக்கு இவ்வளவு கொடுன்னு.
அப்ப என்ன வேலை சார் செய்யறது? இது என்ன வேலைன்னே உங்களுக்கு தெரியாம இருக்குது இல்லையா, அதான் பிரச்சனை. சார் உங்க கம்பெனிக்கு வந்தனா நான் இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்குவேன், இதெல்லாம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் நான் செஞ்சிருவேன், எனக்கு இதெல்லாம் செஞ்சனா எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், இதை கேளுங்க. இது யார் கேட்பான்னு நினைக்கிறீங்க? மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா உங்க கம்பெனிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன், எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுங்கன்னு கேட்பான். ஆனா ஃப்ரெஷரா போறவங்க, சார் நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அதை நான் செய்வேன் சார், நான் சொல்ற வேலையை செய்யறவனுக்கு இவ்வளவுதான் இனிஷியலா கொடுப்பேன் அப்படிங்கறத கம்பெனி நாம்ஸ். அதே மாதிரி நம்ம ஃபீல்டை பொறுத்த அளவுக்கு 15,000 25,000 எல்லா ரேஞ்சிலையும் சேலரி அவைலபிள் இருக்கு. இல்ல இப்ப என்ன சொல்லணும், இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ப்ரெஷர் ஏரியா நம்ம கோர்ஸ் தானே பண்ணிட்டு போறோம், புரியல, அதுல நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்ம ஐயா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத நீ ஒரு கோர்ஸ் படிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. கோர்ஸ் படிக்கிறது ஜஸ்ட் அ நாலேஜ். எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது யோசிச்சு பாருங்க, கார் ஓட்டுறதே இருக்குது சரியா, உங்களுக்கு கார் ஓட்டுறது எப்படி நான் சொல்லி கொடுத்துட்டேன், கூட்டிட்டு போய் ஒரு நாள் ஓட்டி காமிச்சிட்டேன், நீங்களும் ஓட்டிட்டீங்க, ஓகே சூப்பர் தம்பி, நான் இதுல இருந்து என்ன பண்றேன், வாடகை கார் ஒண்ணு வாங்கி தர்றேன், எடுத்து வச்சு டாக்ஸி ஓட்டு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் லாரியில முட்டிட்டு சாக அப்படின்னு விட முடியுமா? இல்ல ஓட்ட முடியுமான்னு கேட்கறேன். ஓட்ட முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நீங்க ஓட்ட தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அது எக்ஸ்பீரியன்ஸ் வெவ்வேறு காரை ஓட்டணும், ஒரே காரை ஓட்டினா வெறும் ஸ்கில் தான். வெவ்வேறு காரை நீங்க ஓட்டும் போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க காசு கேளுங்க, கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் இங்க கொடுப்பேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கம்பெனி தான் நிறைய கொடுக்கும். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிறதுக்கு கம்பெனிக்குள்ள தான் நீங்க போய் ஆகணும். அதுக்கு நீங்க இனிஷியலா பெரிய லெவல் சம்பளம் இல்லாம போனீங்கன்னா அதுல அதான் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வருதா, சம்பளம் கேளுங்க கொடுப்பாங்க. சரி சார், ஆக்சுவலா உங்களுக்கு டிசைனை பத்தி தெரியுமா? முதல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியும், சொல்லுங்க. இல்ல தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா? எப்படி வேணா வச்சுக்கலாம். சரி, என்ன 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 வேணும் உங்களுக்கு? இல்ல எம்எஸ்சி ஸ்டார்ட் ஆகி 7 வருஷம் ஆச்சு, ஆனா அந்த 7 வருஷமும் ஒரே இதே தான் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. ஒரே இதுனா ஆட்டோகேட் சாலிட்வொர்க்ஸ் டிசைன் எடுத்துட்டு ஆட்டோகேட் சாலிட்வொர்க்ஸ் வச்சு தான் நீங்க காலத்துக்கு ஓட்டிட்டு இருக்கீங்க. இல்ல இது மட்டும் தான் மார்க்கெட்ல இருக்கா, இல்ல மார்க்கெட்ல இதான் இருக்குதுன்னு நீங்க நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா டெய்லியும்? மார்க்கெட்ல சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. நான் சாஃப்ட்வேர் லிஸ்ட் பண்ணா 8-9 சாஃப்ட்வேர் லிஸ்ட் இருக்குது. NX CAD, Solid Edge, Fusion 360 அந்த மாதிரி அடிச்சீங்கன்னா கேட்டையா இருக்கு, கிரியோ இருக்கு, அதெல்லாம் சகட்டு மேனிக்கு இருக்கு, அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. ஆனா நம்ம டார்கெட் பண்ற கேண்டிடேட் யாரு அப்படிங்கறத யோசிக்கணும். ஏன்னா கேட்டையா படிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷரை கூப்பிட்டு கேட்டையா சொல்லி கொடுத்து நான் வேலை வாங்கி கொடுத்துருவோம்னு என்ன கேட்டீங்கன்னா என்னால முடியாது. அப்ப வேலை வாங்கி தர முடியாத ஒரு கோர்ஸை நான் ஏன் எடுக்கணும்? அப்ப நான் எடுக்கல. அப்போ ஒரு கிரியோ படிச்சா ஆட்டோகேடும் கிரியோவும் படிச்சுட்டா நான் வேலை வாங்கி கொடுத்துருவோம்னா அது கஷ்டமா தான் இருக்கு. அப்ப எதான் படிச்சா வேலை வாங்கி கொடுப்பேன் பையனுக்கு அப்படின்னா, இது தெரிஞ்சா போது நான் வேலை வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபீல்டுக்குள்ள பார்த்து அனலைஸ் பண்ண ஒரு விஷயம். அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபீல்டுக்குள்ள அது பெருசு இது பெருசு இந்த சாஃப்ட்வேர் தான் ரொம்ப பெருசா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க எது வேணா சொல்லிக்கங்க, படிச்சுக்கங்க, வேலை கிடைச்சா சந்தோஷமா போய் வேலை செய்யுங்க. பட் என்னைய வந்து ஒரு கேட்டையா முடிச்ச ஒருத்தன் வேலை வாங்கி தர சொல்லி என்னைய சொன்னீங்கன்னா நான் கஷ்டப்படுறேன், தேடுறேன், எனக்கு கிடைக்கல. ஒண்ணு எப்படி கிடைக்கும், எப்படி தெரிஞ்சா கிடைக்கும்னு எனக்கு சொல்லி கொடுங்க, நான் வேணா அந்த கோர்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா வேலை கிடைக்காத எந்த கோர்ஸையும் நான் எடுக்க மாட்டேன். நம்ம இன்ஸ்டியூட்ல அது வேண்டாம். ஏன்னா அப்படி காசு சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம், ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அதனாலதான் நீங்க ஒவ்வொரு டைம் வந்து கேட்டையா எடுக்கலாம் நீங்க கதறினாலும் நான் வேண்டாம்னு சொல்றது காரணம் இதுதான். பட் நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். என்னன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ஃபீல்டுக்குள்ள டிசைன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நம்ம கேட்டையாவும் இந்த ஃபண்டமெண்டல்ஸும் ட்ரைனிங் கொடுத்து அவங்க அடுத்ததுல இருந்து அடுத்த லெவல் போறதுக்கு சப்போர்ட் நம்ம பண்ண முடியும். ஏன்னா கேட்டையால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்றதுக்கு தான் எங்கேயும் இல்லை. பட் என்னன்னா இவங்க மற்ற சாஃப்ட்வேர் டூல்லே ஒர்க் பண்ணாலும் கேட்டையா தெரிஞ்சிச்சுன்னா இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் கேட்டையா இது ரெண்டும் தெரியும் போது அவன் ஈஸியா உள்ளுக்குள்ள போயிட முடியும். அதனால அது ஒரு ஆக்சுவலா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு R&D தான். இது மாதிரி ஒரு 2 பேர்த்த நம்ம ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு சக்சஸ் பண்ணிட்டோம்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். இப்போ நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். NX, கேட்டையா, நாசில் ப்ரோ, ப்ரோயி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாம ஏன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கேண்டிடேட் கேட்கறாங்களா, ரெக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் நாம ஏன் அவங்களுக்கு நம்ம எடுத்து கிளாஸ் எடுத்து அனுப்பக்கூடாது? இப்போ உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும்னா பசங்களா வேலை இல்லாம அதாவது எல்லாருமே வேலைக்கு போகணுமா? எது வேலைக்கு போகணும், எல்லாருமே வேலைக்கு போகணும், அதுதான் நம்மளுடைய பிரதான எண்ணம். அதுக்கப்புறமா நிறைய சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும், இது செகண்டரி. அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட்னா யார் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்துவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வேலை இல்லாம சுத்துவாங்களா இல்ல ஃப்ரெஷர்ஸா? ஃப்ரெஷர்ஸ். அதனாலதான் அவங்களை டார்கெட் பண்ணேன், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ எனக்கு வந்து இப்ப நம்ம NDT கோர்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். NDTல எனக்கு ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஓகே, NDT ஃபீல்டுக்குள்ள ஆயில் அண்ட் கேஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஓகே, அவங்க நம்ம அனுப்பிச்சுக்குவோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷரை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஓகே, இப்போ நெசசரியா நீங்க சொல்ல வருது ஆட்டோகேட் சாலிட்வொர்க்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் சொல்ல வரீங்களா? போதுங்கிற இனிஷியல் ஸ்டேஜ்ல
நான் அதுக்காக வந்து மத்ததெல்லாம் படிக்கவே வேண்டாம்னு சொல்லல. இல்ல எனக்கு வந்து நேத்து ஒரு கேண்டிடேட் நான் பார்த்தேன் சார், எனக்கு ஆன்சிஸ் பண்ணணும் ஆஸ் எ ஃப்ரெஷர், எனக்கு ஆன்சிஸ் பண்ணதான் ஆசை, ஆனா எனக்கு ஆட்டோகேட் சாடோஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. மண்டமலையே குட்டி எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா தீரி நான் எதையுமே படிக்க மாட்டேன், பேசிக் எதையுமே படிக்க மாட்டேன், நான் எடுத்த டேரக்டா ஃபிளைட்டு தான் ஓட்டுவார், அடம்பிடிச்சா நான் என்ன பண்றது? அதான் எனக்கு தெரியாது சார், எனக்கு ஆன்சிஸ்குள்ள போகணும், அனலைஸ் பண்ணணும், சிஎஃப்டி பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க. இப்போ தான் நான் இப்போ லாஸ்ட்டாக இந்த வீடியோ ரிலீஸ் ஆக முடியாது வந்தாலும் வரும். சிஎஃப்டி எது வேணாலும் பண்ணுங்க. அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, பெண்டிங் ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க. தெரியாதுங்கிறாரு சார். அவ போய் படிச்சுட்டு வர சொல்லுங்க, அப்புறமே அனலைசிஸ் படிச்சுக்கலாம். ஸோ சிம்பிள். நீங்க வந்து பேசிக் ஸ்ட்ராங் இல்லாம அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், ஆட்டோமோட்டிவ் படிக்கிறேன், ப்ராடக்ட் டிசைன் படிக்கிறேன், என்பிடிக்குள்ள போறேன், ஆர்என்டிக்குள்ள போறேன் அப்படிங்கிறது பேசுறது ஒரு ஃபேன்சியான வேர்ட்ஸ், அவ்வளவுதான். அதனாலதான் பேசுறாங்களா பாவம். மற்றபடி இதுக்குள்ள ஜோனரே வந்து பாத்தீங்கன்னா எனக்கே புரியல ஏன் அப்படி பேசுவாங்கன்னு. இது ஃபேன்சியா இருக்கனால அந்த வேர்டு பேசுறாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதுக்குள்ள உயிர் இல்லை. ஒரு ஃப்ரெஷருக்கு இது அவசியம் இல்லாத ஒண்ணுதான். பட் எல்லா ஃப்ரெஷருக்கும் இது கிடையாது. ஆல்ரெடி நல்ல நாலேஜ், நல்ல ஸ்கில்லு, ஸோ கொஞ்சம் ஹைஃபையான ஹைக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு ஆன்சிஸும் படிக்கலாம், ஹைப்பர்மிஷும் படிக்கலாம், எதை வேணா படிக்கலாம். எல்லாருக்கும் இது பொருந்தாது. அடுத்து மக்கள் தரப்புல இருந்து இன்னொரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாங்க. பெரிய நம்ம அடுத்து வந்து ஆட்சியை பிடிக்க போறேன், அப்படியே மக்கள் தரப்புல வந்து கேள்வி வைக்கிறாங்க. கேளு. ஸோ என்ன கேட்கறாங்கன்னா 60,000 ஃபீஸ், அதுல என்னதான் இருக்கு? 60,000 தான் இருக்கு, வேற என்ன இருக்கு? 60,000 ஃபீஸ்ல 60,000 தான் இருக்கு, 60,000 இருக்குது. என்ன சொல்லி தரீங்க அதுல? அதான் ஆல்ரெடி நம்ம கூவி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது யூனிட் கன்வர்ஷன் சொல்லி தர்றோம். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதுதானே யூனிட் கன்வர்ஷன், ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன், கால்குலேஷன், 2D to 3D கன்வர்ஷன், அப்போ 3D to 2D கன்வெர்ட் பண்ணணும், ஃப்ரீகன் ஸ்கெட்ச் அப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் பத்தி இருக்கும், டிராயிங் ஷீட் செலெக்ஷனு, மெட்டீரியல் செலெக்ஷனு, டிராயிங் சிம்பிள், வெல்டிங் சிம்பிள், ஷீட் மெட்டல்ல பெண்டிங் எலமெண்ட்ஸ், பெண்டிங் ரிடக்ஷன்ஸ் அதெல்லாமே நம்ம கற்றுக் கொடுக்குறோம். மோல்டிங்ல எப்படி பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணணும், பேட்டர்னுக்கான டிராயிங் எப்படி ரிலீஸ் பண்ணணும், இன்ஜெக்ஷன் மோல்டிங் எப்படி நீங்க டிராயிங் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு கோர் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம அதில் கற்றுக் கொடுக்குறோம் மோல்டிங்ல. இது எஸ்பெஷலி நம்மள்ட்ட இருக்கிறது. அப்புறம் இது இல்லாம இன்னும் நீங்க போனீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ என்னன்னா நம்மள்ட்ட கொடுக்கக்கூடிய கோர்ஸ் என்னன்னா ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அவுட்புட் கொடுத்துருவோம், அதை வச்சு நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம். இதுக்கு மேல என்ன வேணும், இதை நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60,000 காஸ்ட் வந்து என்ன பொறுத்தளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ். ரொம்ப அதிக பிரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இதுக்குள்ள மார்க்கெட்லயே ரொம்ப கம்மியான பிரைஸ், சீப்பஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது. இட்ஸ் அஃபோர்டபுள். ஏன்னா நம்ம இங்க கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் கான்டென்ட் ஆகட்டும், ஏன்னா நீங்க ஒரு 10 பேர் வச்சு தான் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறீங்க. நம்ம வந்து கூட்டமா 30 பேர் வச்சு சொல்லி கொடுக்கறது இல்ல. நீ எப்ப வேணாலும் வந்து கிளாஸ் படிச்சுக்கோ, அந்த கதையெல்லாம் கிடையாது. 40 நாள் உங்களுக்கு நான் டைம் ஃப்ரேம், 40 நாள் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறோம், வேலையும் நான் வாங்கி கொடுக்குறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால எனக்கு வந்து அந்த ரன்னிங் காஸ்ட் தான் அது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 60,000 வாங்கி நம்ம ஒன்றும் கோட்டை கட்ட போறது கிடையாது. நாமினலான ஒரு ஃபீஸ், நான் ரொம்ப அதிகம் கிடையாது, கம்மியும் கிடையாது. அதனால அது ஓகே தான் எங்களை பொறுத்த அளவுக்கு. இப்போ நீங்க மற்ற இன்ஸ்டியூட்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறதான விஷயமே. ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல நம்மள்ட்ட என்கரேஜ் பண்ண பசங்க எல்லாம் சொன்னது தானே, என்னோட படிச்சிருக்கிற பசங்களும் சொல்லியிருக்காங்க, சரி எங்கேயுமே இந்த ஃபண்டமெண்டல் சொல்லி தரல அப்படிங்கறது ஒன்று கருத்துல சொல்றாங்க. பட் ஓகே, அதனால நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து இது இத்தனையும் நம்ம சொல்லி கொடுத்து ஒரு நாலேஜபிளா மாத்தி தான் நம்ம கம்பெனிக்குள்ள வேலை வாங்கி தரோம். அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஃபீஸ் ஓகேவா தான் இருந்துச்சு. மார்க்கெட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இன்ஸ்டியூட்டை விட நம்ம ஃபீஸ் கம்மி தான். மற்ற கம்பேர் பண்ணும்போது மற்ற இன்ஸ்டியூட்டோட நம்ம ஃபீஸ் அதிகம்னா கான்டென்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். அதனால நியாயமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம டிரான்ஸ்பரண்ட் தான். இன்னும் நிறைய இன்ஸ்டியூட்ல நீங்க விசாரிச்சீங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும், நீங்க என்கொயரி பண்ணுங்க, நானும் என்கொயரி பண்றேன், நான் கொஞ்சம் நல்லா பேசிடுவேன், அதனால எனக்கு அதே கோர்ஸ் 40,000 எனக்கு பண்ணுவாங்க, உங்களுக்கு அதே கோர்ஸ் 60,000 பண்ணுவாங்க. சேம் கோர்ஸ். எப்படி? அதுதான் ஆஃபர். யாருக்கு ஆஃபரு? நல்லா வாய் பேசுறதுக்கு ஆஃபர். நம்மள்ட்ட அந்த இதே கிடையாது, ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் தான். இப்ப இந்த ஃபீஸே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல சொல்ல மாட்டாங்க. நீங்க கால் பண்ணி கேட்டா நீங்க நேர்ல வாங்க சொல்றோம் அப்படின்வாங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. ஃபீஸ் நம்ம யூடியூப்லயே சொல்லிட்டு தான் இருக்கோம், ஃபீஸ் இதான் ஃபீஸ், இதுக்கு இதெல்லாம் நம்ம பண்றோம். ஏன்னா நம்ம வெளியில இருந்து வரவங்களுக்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றோம், லஞ்ச் ப்ரொவைட் பண்றோம். நீங்க அகாமடேஷன் இப்போ ஒரு 3 மாசம் 6 மாசம் கோர்ஸ் கணக்கே எடுத்துக்கோங்களேன். ஒரு 40,000 ஃபீஸ் 6 மாசம் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 40,000 6 மாசம் கோர்ஸ், 6 மாசத்துக்கு நீங்க ரூம் எடுத்து தங்கணும். எவ்வளவு செலவு? ஒரு மாசத்துக்கு ஒரு ரூமுக்கு எவ்வளவு ரெண்ட் ஆகும்? ரெண்ட் ஒரு 5 to 6 அவ்வளவு ஆகுமா? 3,000 அந்த ரேஞ்சில் தானே வரும். இல்ல நம்ம ஜாஸ்தி ஆகுமாடா? சிட்டில தெரியல, எனக்கு தெரியல. நம்ம நாளாச்சுல ரூம்ல தங்கி 5,000 ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு. அப்போ நீங்க வந்து 6 மாசம் 6 30,000. ஓகே. சாப்பாடு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? 100 ரூபா ஒரு வேலைக்கு. 100 ரூபாயா? ஒரு வேலைக்கு 100 ரூபாயா? என்ன சொல்றீங்க? உண்மையாவே அவ்வளவுதான்டா? கரெக்ட் தானே? சரி ஓகே. அப்போ ஒரு வேலைக்கு 300 ரூபா, 300 × 20ன்னு வைங்க, ஊருக்கு போயிருவாங்க.
அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குங்க 300 இல்லைங்க, ரொம்ப ஓவரா கணக்கு போடுறீங்க. 3னா ஒரு 20 நாள், 3 6, அது ஒரு எவ்வளவு ஆச்சு, 6000 ரூபா ஆச்சா, 6000 ரூபா ஆச்சு மாசத்துக்கு. இல்ல சார், நாங்க என்டர்டைன்மெண்ட் படத்துக்குலாம் போவோம். சரி போய் தொலைங்க, யாரு வேண்டாம். இப்ப நீங்க எனக்கு என்ன பட்ஜெட் படம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஏதோ பாவம் ஒரு கோர்ஸ் படிக்கிற கணக்கு போட்டா சரி ஓகே, ஒரு 6000 ரூபாய் வச்சுக்கோங்க, இது ஒரு 5000, 11000 ரூபாய்ங்க மாசம். சரியா? ஒரு மாசத்துக்கு 6 மாசத்துக்கு நீங்க பண்ற செலவு 10000 ரூபாய் ஆவரேஜ் வச்சீங்கனாலும் 6 மாசத்துக்கு 60000 ரூபாய் நீங்க செலவு பண்ணணும் வெளியில இருந்து வர்றீங்கன்னா. பிளஸ் கோர்ஸ் ஃபீஸ் ஒரு 40000 ரூபாய், 60000 பிளஸ் 40000 ஓகே, இப்படி செலவு பண்ணி படிக்கிறவங்க படிக்கலாம். இதுவே இங்க 40 நாள். சரியா? ரூமு எங்கேயுமே பார்க்க வேண்டாம், அது உங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். சரியா? ரூம்ல எனக்கு தெரிஞ்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு வசதி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஹீட்டர் போட்டு கொடுத்துருக்கோம், வேற என்ன ஃபேனு லைட்டு போட்டு கொடுப்போம், வேற நம்ம கொடுக்க முடியாது. ஆரோ இருக்கு, அவ்வளவுதான். பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம மத்தியானம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறோம். லஞ்சு எனக்கு தெரிஞ்சு பசங்க எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க, இது ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. நான்வெஜ்ஜும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ 6 நாள் கிட்டத்தட்ட நம்ம 6 நாள் இங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு நாள் மட்டும் தான் நம்ம லீவ் சண்டேங்கிறதுனால அது இன்னைக்கு இல்லை. 6 நாள் மத்தியானம் சாப்பாடு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ காலையில நைட்டு தான் அவங்க பாத்துக்கிறாங்க. இப்போ 30 நாள்னு வச்சு 40 நாள்னு வச்சுக்கோங்க. 40 நாள் ஒரு நாளைக்கு வந்து இப்போ 200 ரூபா தான் செலவாகும் நம்ம கணக்குப்படி சாப்பாட்டுக்கு. அப்படின்னா 8000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கு. சாப்பாட்டுக்கு ஒரு 8000 ரூபாய், வேற அவ்வளவுதான். அப்போ இங்க 60 பிளஸ் 8 68, ஸோ டோட்டல் 68,000 கோர்ஸ் முடிஞ்சிடும், வேலைக்கும் போயிடலாம். புரியுதுங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபீஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா ஆமா, இப்ப நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இருக்கிறதுலே சீப்பான ஒரு ஃபீஸ்னா அது நம்மளதா தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கணக்கு போட்டு பார்த்தா அப்படித்தாக்கியா வருது. ஜாபுக்கு போறப்ப நீங்க ஏதாவது சார்ஜ் பண்ணீங்களா? இல்ல ஜாபுக்கு போறதுக்கு சார்ஜ் நாங்க இதுக்கு பண்றோம். கம்பெனிஸ் கொடுக்குறதுக்கு வேற தனியா சார்ஜ்? அதெல்லாம் ஒரு சார்ஜும் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, மக்களுக்கு தெரியறதுக்காக கேட்கறீங்களா? மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அப்படியா? ஓகே, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம என்னன்னா ஐயா நம்மளும் வேலை வாங்கி கொடுத்துட்டாலும் அப்படியே விட மாட்டோம்ல, உங்களுக்கு திருப்பி அடுத்த வேலைக்கு அனுப்புறோம்ல ரெடி பண்ணி ஒரு வருஷத்துல. நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டிடியூட்ல எம்இசி ஸ்டூடெண்டா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கெரியருக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம இருக்கும். லைஃப் டைம் சப்போர்ட்னு சொல்ல வரீங்க? எஸ், அதேதான். ஏன்னா we rise by lifting others. அவங்க முன்னேறினா நம்மளும் முன்னேறுவோம், அவ்வளவுதான் நம்ம பாலிசியே. அது இது இன்னைக்கு வரைக்கும் ஓகே தான் இருக்குது. அவ்வளவு ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கறாங்க நம்ம மக்களுமே, என்னன்னா வெயில நாங்க சாஃப்ட்வேர் படிச்சிட்டோம், நாங்க இங்க எம்இசிக்கு வரோம், ஜாப்புக்காக வரோம், ஜாப் நீங்க பண்ணி தரீங்க கொடுக்குறீங்க, அதுக்கு ஏதாவது நீங்க சார்ஜஸ் ஏதாவது பண்ணுவீங்களான்னு சொல்லி இனிமேல் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இல்ல உண்மையாவே நான் இனிமேல் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். தெரியல எனக்கு, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஏன் ஃப்ரீயா வாங்கி கொடுக்குற. ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரீங்கிற வேர்டு நம்மளுக்கு எனக்கு என்ன பொறுத்த அளவுக்கு ஆகாது. ஈவன் நம்ம ஒர்க் ஷாப் வாக்கின்னு வச்சா 25 ரூபா காசு வாங்கிட்டு தான் வைக்கிறோம். அந்த ஃப்ரீக்கே போகக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம என்ன. அதனால இனிமேல் வந்து எனக்கு வந்து எல்லாமே தெரியும், எனக்கு வந்து நான் படிச்சுட்டேன், எனக்கு தெரியுது, ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டா ஒண்ணு கம்பெனி சைட்ல சார்ஜ் பண்ணலாம், இல்ல கேண்டிடேட் சைடு கூட வேண்டாம், கம்பெனி சைட்ல போய் சார்ஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப அடுத்த கேள்வி வந்து நம்ம மக்கள் வைக்கக்கூடியது என்னன்னா, மாசம் மாசம் வாக்கிங் டிரைவ் வைக்கிறீங்க? ஆமா வைக்கிறோம். 40 to 50 சாரி 40 to 50 இல்ல 40 to 50 அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, பரவாயில்ல. சரி சரி. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, மாசம் மாசம் வாக்கிங் டிரைவ் நம்ம வைக்கிறோம், 40 to 50 இன்ஜினியர்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. சோ இது வந்து நீங்க ஃப்ரீயா பண்றீங்க இல்ல சம் பீசஸ் வந்து ₹30 வாங்குவோம், ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பீஸ் வச்சு நீங்க பண்றீங்க. இதுல நீங்க பண்ணி நம்ம ஜாப் வாங்கி கொடுக்குறீங்க. இதனால நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி இந்த வாக்கிங் டிரைவ் பண்றதுனால உங்களுக்கு பின்னாடி ஏதாவது உங்களோட சுயநலம் இருக்கா? அப்படி இருந்தா மக்களுக்கு ஓப்பனா சொல்லிடுங்க. ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா என் பொதுநலத்திலையும் சுயநலம் கலந்துருக்கும் தான். ஏன்னா ஒண்ணு பசங்க வேலைக்கு போறாங்க, அவங்க பெனிஃபிட் ஒண்ணு அந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களை நீங்க வந்து வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளு உங்களை கூப்பிட்டு நான் வந்து இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன், நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் டிசைன் கோர்ஸ் படிக்கணும்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டா நீங்க எந்த இன்ஸ்டியூட்டை ரெஃபர் பண்ணுவீங்க? எம்இசி. அவ்வளவுதான். எனக்கு இதுதான் வந்து ப்ராஃபிட், இதுதான் எனக்கு லாபம். எனக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது பண்றேன், நீங்க எனக்கு பண்ணுங்க, அவ்வளவுதானே. ஏன்னா வி ரைஸ் பை லிஃப்டிங் அதர்ஸ். நீங்க முன்னேறினா நானும் முன்னேறுவேன், அது யாரா இருந்தாலும் சரி. எனக்கு பக்கத்துல இருக்கிற நான் கை தூக்கி விட்டேன்னா கண்டிப்பா என்னைக்கும் அவன் கை கொடுப்போம், அவ்வளவுதான். அந்த லாஜிக் தான், அதுவே போதுமானது. பிளஸ் எல்லாம் ஒரு விளம்பரம் தானே, அதனால அது விளம்பரத்துக்காகவும் நம்ம பண்றோம், பிராண்டிங்காக பண்றோம். ஏன்னா நம்மளால முடியும், அவ்வளவுதான், அதனால பண்றோம். ஓகே சார். இப்ப நம்ம எம்இசி வந்து ஸ்டார்ட் ஆகி 7 வருஷம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வெற்றிகரமா 7வது வருஷம் 8வது வருஷம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஒரே டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இதுல வந்து நம்ம பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்றது QC அண்ட்
டிசைன் தான் ஃபோக்கஸ் பண்றோம். இதுல நம்ம மத்த ஃபீல்டுல இருக்குல்ல, சிஎம்எம், குவாலிட்டி, ப்ரோக்ராமிங், அண்ட் தென் வந்து பர்ச்சேசிங், R&D, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. ஹை பேயிங் ஜாப்ஸ்லாம் இருக்கு நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்ட்லயே. ஸோ நம்ம அதையெல்லாம் ஏன் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாம ஒரே ஃபீல்டே நம்ம வந்து மெயினா பார்த்துட்டு இருக்கோம்? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனா சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு பையனுக்கு எப்படி வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஃபீல்டுக்குள்ள ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஃப்டி ரிலேட்டடான கோர்சஸ் இருக்குது. பட் சேஃப்டி ரிலேஷன் கோர்ஸை படிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷரா உனக்கு நான் எங்க வேலை வாங்கி தருவேன், எங்க நான் வேலை தர்றது அப்படிங்கிறது எனக்கு கேள்விக்குறியாகுது. அப்ப நான் கஷ்டப்பட்டே செஞ்சாலும் உனக்கு நான் வேலை வாங்கி கொடுக்க முடியல. 10 பேர் இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மள்ட்ட அங்க 20 பேர் படிக்கிறாங்க, இங்க 20 பேர் படிக்கிறாங்க. டிசைன்ல 20 பேர், கியூசில 20 பேர் மாசம் படிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் 40 பேருக்கும் அஷ்யூர்டு பிளேஸ்மெண்ட் நான் கொடுக்க முடியுது. சரியா? இதுவே சேஃப்டி கோர்ஸ் இப்ப HVAC டிசைன் இருக்குது, பைப்பிங் டிசைன் இருக்குது அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து நீங்க சொன்ன மாதிரி CMM இருக்குது, ISO ரேட்டிங் கோர்ஸ் இருக்குது, SAPன்னு ஒரு கோர்சஸ் இருக்கு. ஸோ இத்தனை கோர்ஸும் இருந்தும் இதெல்லாம் ஹை பேயிங் தான். ஆனா வேலை யார் வாங்கி கொடுக்குறது எனக்கு தெரியல. நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு வேலை இதை எல்லாத்தையும் என்னால ஒரு பையனுக்கு, ஒரு ஃப்ரெஷரா ஒரு பையனுக்கு நான் சொல்லி கொடுத்து என்னால ஃபீல்டுக்குள்ள வேலை வாங்கி தர முடியும் அப்படின்னு நானும் ஒரு சாம்பிளும் பார்த்துட்டேன் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க சொல்ற கோர்ஸ் எல்லாம் எடுப்பேன். அந்த எல்லாம் எப்ப வருதோ அப்ப எடுப்பேன். ஏன்னா உதாரணத்துக்கு நீ இதுவே எடுத்துக்கல, டிசைன் கோர்ஸே நம்மளுடைய 2020 நான் போட்ட வீடியோல என்ன சொல்லிட்டேன்னா, டிசைன் கோர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் படிக்காதீங்க, வேலை கிடைக்காதுன்ட்டேன். ஏன்னா எனக்கு வேலை வாங்கி தெரியல, அதனால வேலை கிடைக்காதுன்ட்டேன் நான். அதுக்கப்புறமா திடீர்னு வந்ததுதான் அந்த டிசைன் கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, டிசைன் வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிச்சு வேலை தான் இருக்கு, இவங்க ஸ்கில்லு தான் இல்லை அப்படின்னு. அதை வச்சு நம்ம கோர்ஸே ஆரம்பிச்சோம். ஸோ அதனால யாருக்கு வேலை வாங்கி தர முடியுமோ அதுக்கு மட்டும் தான் நான் கோர்ஸே இங்க எடுப்பேன். அது சின்ன கோர்ஸ் இப்படியே இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஓகே. வேலை வாங்கி தர முடியாது, இது டவுட்டு, 10 பேர்ல 8 பேருக்கு தான் வேலை வாங்கி கொடுக்க முடியும், இல்ல 5 பேர் தான் நல்ல வேலைக்கு போவாங்க, மீது 5 பேர் தரதலையா சுத்துவாங்கன்னா தயவுசெய்து அந்த கோர்ஸ் எப்பவுமே யூஸ்க்குள்ள கொண்டு வராதிங்க. வேண்டாம், நம்மளுக்கு அது வேண்டாம். நம்மளுக்கு 10 பசங்க படிச்சா போதும், 10 பசங்க நல்ல வேலையா வேலைக்கு எடுப்போம் போதும். நம்மளுக்கு எப்பவுமே பசங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் மட்டுமே எத்தனை வருது? 5 to 7 ரெஃபரன்ஸ் வருது. நம்ம பசங்க ரெஃபர் பண்ணிட்டே தான் இருக்காங்க மாசம். எப்படி ஏன் ரெஃபர் பண்றாங்க? நல்லா சொல்லி கொடுக்குறோம், வேலையும் வாங்கி கொடுக்குறோம், அவ்வளவுதான். எனக்கு இதுதான் வேணும். மீது அந்த 5 பேர் போய் நெகட்டிவா சொல்லக்கூடாது எனக்கு. அதனால நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட நான் ஒன்னும் அந்த கோர்சஸ்க்கு எல்லாம் பாயில. பட் பிளான் இருக்கு நம்மளுக்கு. இன்னும் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி நல்ல ஒரு பிராண்டா வாங்கினதுக்கு அப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை கூப்பிட்டு நீங்க சொன்னதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அப்ப நான் வேலை வாங்கி கொடுப்பேன். அப்ப முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுல முடியும் இந்த ஃபீல்டுக்குள்ள. அப்ப நம்ம பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுவோம், காலம் பதில் சொல்லுவோம். ஓகே சார், இப்போ என்னோட அடுத்த கேள்வி, இப்போ 2025 ஒரு ஐடி காய் ஒருத்தன் படிச்சு முடிச்சு வெளில வராரு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வெளில வராங்க. இப்போ ஐடி பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேயே ஒரு 3 LPல வந்து வேலை கிடைக்குது, மந்த்லி 25K வேலை கிடைக்குது. அதே கம்பேர் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 LPல தான் கிடைக்குது. ஸ்டார்டிங் ஒரு 16 அந்த ரேஞ்சு தான் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து எவர்கிரீன் இண்டஸ்ட்ரின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலுமே நம்ம இனோவேஷன் சரி, டெக்னீஷியன் சரி, நாமளும் அப்கிரேடாக தான் இருக்கோம் ஆஸ் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரா. ஏன் வந்து ஐடிக்கு மட்டும் அவ்வளோ சேலரி கிடைக்குது, மெக்கானிக்கல் ஃபீல்டுன்னா அந்த அளவுக்கு நம்ம ஐடி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவா? ஏன்னா ஐடிலையுமே நமக்கு லே ஆஃப் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மெக்கானிக்கல் கம்பேர் பண்ணும்போது லைஃப் லாங் அந்த ஜாப் இருந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் நமக்கு வந்து ஒரு ரொம்ப லோவான சேலரியை கொடுத்து நம்ம வந்து ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க? ஏன்னா நாமளும் சேம் பே தான் பண்ணி படிச்சுட்டு வரோம். ஸோ அவங்களும் சேம் பே தான் பண்ணி படிச்சுட்டு வராங்க காலேஜ். ஏன் கம்பேர் பண்ணும்போது அவங்க சேலரி எழுதியும் நம்மளுக்கு சேலரி கம்மி? விஷயம் டேட்டா. நீங்க சொல்ற டேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டாவை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற சம்பளம் எல்லாம் கிடைக்கல. 15,000 20,000 தான் சம்பளம். ஏன்னா ஐடி கம்பெனிக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கிற ஐடி கம்பெனி அப்படின்னு நீங்க போய் பாருங்க, வெப்சைட் டெவலப் பண்றாங்க இல்லையா, அவங்க ஒரு ஐடி கம்பெனி தானே. அந்த கம்பெனில எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க? 15,000 ப்ளஸ் இருக்கு, அவ்வளவுதான். எல்லாருமே இன்னைக்கு வந்து 25,000 சம்பளத்துக்கு ஐடிக்குள்ள வேலைக்கு போறாங்களான்னா கிடையாது. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, சம்பளம் எல்லாம் கொடுக்கறது இல்லை யாரும். பட் ஹை பேயிங் இருக்குது, எடுத்தோட 60,000 70,000 பர் மந்த் போறவங்களும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா மெக்கானிக்கலி அந்த மாதிரி போறவங்களும் இருக்கிறாங்களே. அதனால சம்பளத்தை வச்சு மட்டுமே நீங்க இதை கம்பேர் பண்ணிட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஐடி பொறுத்த அளவுக்கு இவ்வளவு நாள் தான் உங்களுக்கு வேலை அங்க இருக்கும், அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். ஆனா மெக்கானிக்கல் யோசிச்சு பாருங்க, நீங்க எத்தனை வருஷம் வேலை செய்யறீங்களோ அத்தனை வருஷமும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அத்தனை வருஷமும் நீங்க காசு சம்பாரிச்சுட்டே இருக்கலாம். அதே மாதிரி 15,000 சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல ஸ்கில் யார் இருக்குது இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ட்ட? நல்ல ஸ்கில் இருக்கிறவங்க ஆல்ரெடி நல்ல சேலரிக்கு தான் போறாங்க. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், நல்ல சேலரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடலாங்கய்யா. இன்னைக்கு நல்ல ஸ்கில்லுங்கிறது யார்கிட்ட இருக்குது? அதே என் கேள்வி. இப்ப நீங்களே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு எல்லா ஸ்கில்லுமே இருக்குது, எனக்கு 30,000 கொடுத்தா எனக்கு ஒர்த் அப்படின்னா ஓகே சூப்பர், வர சொல்லுங்க, நம்மளே வேலை வாங்கி கொடுப்போம்.
சம்பளத்தை நம்மளே வேலை வாங்கி கொடுக்க முடியும். அந்த ஸ்கில் ரெக்வயர்ட் ஸ்கில் தான் பிரச்சனை. அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா போதும். ஐடிலையும் இப்படி தான். ஐடில எல்லாருமே இப்போ ஐடி படிச்சு முடிச்சோம் எல்லாமே எடுத்து 40,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டானா? 20,000 போறதாங்க, 15,000 போறான், 30,000 போறான், 50,000 போறான், 1,00,000 போறான். அப்ப இவ்வளவு ஸ்கேல் டிஃபரன்ஸ் இருக்குதுல. இதே டிஃபரன்ஸ் நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ளயும் இருக்குது. ஆனா எல்லாத்துலயும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம மட்டும்தான் எந்த ஃபீல்டுக்குள்ள வேணாலும் இப்போ ஒர்க் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால மெக்கானிக்கல்லாம் நீங்க குறைச்செல்லாம் சொல்ல முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இது இப்படியே தான் இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப காலேஜ் சைட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகுது. காலேஜ்லாம் நீ நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் வந்து மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இசி இந்த மாதிரி கோர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் சொல்லல, ஐஐடி மெட்ராஸ்ல இருக்காருல, அவர் பேர் வேற மறந்துட்டேன், நல்ல பேர், அந்த பேர் ஞாபகம் இல்லை, அவரும் எதை சொல்லிக்கிறாரு. ஸோ காமா புண்ணியக்குடியா மேபி யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பேர் மறந்து போச்சு, தெரியல, அந்த பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஃப்ளோல தான் வருது. ஐஐடியில அங்க உள்ள ப்ரொஃபஸரும் ஏதாவது சொல்றாரு. ஸோ கண்டிப்பா இது அப்படியே மாறும், சேஞ்ச் ஓவர் இருக்கும். ஓகே சார், அடுத்த கேள்வி. இப்போ நம்ம ஏஐலாம் வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து அடுத்த லெவல் நம்ம போறப்ப ஏஐ இன்னும் அப்கிரேட் வந்துடும். ஸோ நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல வந்துட்டு ஏஐ வந்து என்ன பண்ண போறோங்கிறது தான் வருமா? ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி அது வந்து கம்ப்யூட்டருக்கு, ஐடி ஃபீல்டுக்கு மட்டும் தாராவாத்தம் கொடுக்கல, சரியா? மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், யூஸ் பண்ணுவோம் நிறைய இடத்துல, நீ ஃபியூச்சர்ல வரும். இப்போ என்ன அப்படின்னா, நம்மளோட அப்கிரேடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு 1,00,000 ரூபாய்க்கு விற்கிற அந்த பொருளை, மேனுஃபேக்சரிங் காசு 1,00,000 ரூபாய் வரக்கூடிய பொருளை இன்னமும் சுருக்கி எப்படி 80,000 ரூபாய்க்கு பண்ணலாம்னு யோசிக்கிறது தான் நம்ம. இதுதான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட வேலை. எக்ஸாக்டா இன்ஜினியரோட வேலை இதுதான். இதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். இது இன்னும் ஈஸியாக்குறது எப்படி? 50 கிராம் வெயிட் இருந்தா தான் இது வெயிட் லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா வெறும் 5 கிராம் இருந்தாவே வெயிட் லிஃப்ட் பண்ணிடும் அப்படின்னு ஒரு காலம் வரும். இதுதான் டெக்னாலஜி. இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதோட அப்கிரேடேஷனை நம்ம வந்து ஏஐயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி கம்ப்யூட்டர் படிச்சவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் தயாரிக்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு வேலை. அந்த கம்ப்யூட்டர்ல தான் நம்மளுக்கும் வேலை, சரிங்களா? இன்னைக்கு நம்மளும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால ஏஐ வந்தா ஏஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வளர வளர நம்மளுக்கு எல்லாமே பாசிபிலிட்டி தான். இல்ல இப்ப நம்ம வந்து ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டிசைன் வந்து போயிட்டு இருக்கு, ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணி தான் கொண்டு இருக்கோம். மாடல் பண்ணி டெஸ்க்டாப்ல பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஏஐ டெக்னாலஜிலாம் வந்தா டிசைனோட வேலையெல்லாம் போயிருன்னு சொல்ல வரீங்க? டிசைனோட வேலை ஈஸியாயிருன்னு சொல்றேன். எப்படி? நீங்க ஒரு மாடல் டிசைன் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஸோ அதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களுக்கு? ஒரு 2 to 3 hours ஆச்சு. ½ hourல போட்டுருவோம். ஏஐ யூஸ் பண்ணா அவ்வளவுதான், முடிச்சுட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ இது பெனிஃபிட், அவ்வளவுதான். என்னைக்குமே டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும், அவ்வளவுதான். டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மற்றபடி நம்ம ரீப்ளேஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு புது ஜோனரை உருவாக்கும். நீங்க எனக்கு போனு இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் தான், உன்னோட ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான், டெக்னாலஜி ரீப்ளேஸ்மெண்ட். பட் இதுக்கு வேலை செஞ்சுருந்தவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஆனாங்க அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, வேற ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய போஸ்ட்மேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிச்சு. பட் போன் நிறைய வந்ததுக்கு அப்புறமா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல பெரிய வேலை கிடையாது, பெரிய வேலை இல்லாம போச்சு. அப்ப அங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் அவங்கள வேலை செய்வாங்க, புதுசா யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்கள எங்க வேலைக்கு போவாங்க? அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க, போன் தயாரிக்கிற கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. புரியுதுங்களா? சோ அந்த ஜோனர் வந்து வேற ஒரு இதுக்கா மாறிடும். மற்றபடி யாரும் எதையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்ப கம்ப்யூட்டரோட அடுத்த லெவல் வந்து ஏஐ. அதே மாதிரி நம்ம மெக்கானிக்கலோட அடுத்த லெவல் நமக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண வேண்டியதான். இப்போ ஆல்ரெடி ஆட்டோமேட் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இந்த ஆட்டோமேஷனை இன்னும் ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அவ்வளவுதான். இப்போ இன்னைக்கு வெல்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு லேபருக்கு பெரிய பிரச்சனை இருக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள. அப்ப வெல்டர்ஸே நீங்க கூப்பிட்டு சொல்லி அடிக்க முடியாது. அப்ப அதுக்கு வெல்டிங்கான ஒரு ரோபோட் ரெடி பண்ணுங்க, அதை வச்சு வெல்டிங் அடி கொடுங்க, அது பாட்டுக்கு வெல்டிங் அடிக்கும், பக்காவா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எங்கெங்கெல்லாம் லேபர்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்போம், அவ்வளவுதான். இப்போ மெக்கானிக்கல் நீட் இருந்துட்டே இருக்குன்னு சொல்ல வரீங்க? எப்பவுமே இருக்கும். அப்போ அடுத்து வந்து ரோபோட்டிக்ஸ் ரெவல்யூஷன் தான் இருக்குமா? அதை பத்தி அது ஓரியன்டா தான் நம்ம ஃபீல்டு இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம். ஆக்சுவலா என்னன்னா, இது எனக்கு சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்குது. என்ன பிரச்சனைனா, நம்ம ஆளுங்க ஐடி ஃபீல்டையும் இப்படித்தான் நாசம் பண்ணாங்க. இதுதான் ஸ்கோப் இருக்குன்னு ஒண்ணு சொல்லிட்டோம்னா அதுக்குள்ளேயே போய் விழுகிறது. அப்படிலாம் கிடையாது. ரோபோட்டிக்ஸும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஆட்டோமேஷன் பத்தி உங்களுக்கு தெரியணும். நான் இன்னைக்கு ஈவன் என்ன ஃப்ரெஷரா வந்து ஒரு 12th முடிச்ச பையன் என்கிட்ட எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டா நான் சஜஸ்ட் பண்றது மெக்கானிக்ஸ் தான் சஜஸ்ட் பண்றேன். மெக்கானிக்கல் விட்டு மெக்கானிக்ஸ் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா அவன் எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ ஏன்னா ஃபியூச்சர் ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி இருக்கும் நம்மளுக்கு. இந்த பக்கம் மெக்கானிக்கலுக்குன்னு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நான் சொல்றேன். ஸோ அதனால இது வந்து டெக்னாலஜி தான், இதோட யூசேஜ் டெக்னாலஜி. நாளை காலேஜ் சிலபஸ் எல்லாம் மாறும், நிறைய அப்டேஷன் கொண்டு வருவாங்க ஆட்டோமேஷன் ரிலேட்டடா.
ஸோ அது ஓகேவா தான் போகும். டெக்னாலஜி மாற மாதிரி நம்ம சிலபஸ் அப்படி மேல மேல மாறிட்டே தான் இருக்கும். அதனால நம்மளுக்கும் நம்ம சைட்ல growth எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஏஐயே நம்மளும் யூஸ் பண்ணுவோம். நாளைக்கு QCக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ குவாலிட்டி சூப்பர்வைசர் ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி ஓகே பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அந்த லெவலில் நம்மளும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க எங்கிட்ட. இப்போ எங்கிட்ட அரியர் இருக்கு. அரியர் வச்சுட்டு இப்போ அரியர் கரண்ட்ல இருக்கு, எனக்கு ஒரு 2 அரியர் இருக்கு. அந்த அரியர் வச்சுட்டு என்னால் வேலைக்கு போக முடியுமா? போகலாம். அது ஒன்றும் பெரிய அரிய வித்தியெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா கம்பெனியும் நீங்க வந்து நீ டிகிரி முடிச்சுட்டு வா அப்பதான் உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா எந்த கம்பெனி சொல்றது கிடையாது. ஈவன் உங்களுக்கு இப்போ வேலை செய்ய தெரியுமா, ஓகே வாங்க வேலைக்கு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு கம்பெனி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்குது. நாட் ஓன்லி டிசைன், நாட் ஓன்லி குவாலிட்டி, ஈவன் நீங்க மெக்கானிக்கல் ரிலேட்டடான நிறைய கம்பெனிஸ்ல நீங்க அறிவு இருந்தாலும் வேலைக்கு அவங்க எடுத்துக்க தான் செய்யறாங்க இன்னைக்கு. ஏன்னு தெரியுமா? டிமாண்ட். ஆள் இல்ல, ஆள் கிடைக்கல. அப்ப டிமாண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஐடி ஃபீல்டுக்கு அரியர் வச்ச வேலைக்கு எடுத்துக்காங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. என்ன சொல்லுங்க? ஏன்னா ஆல்ரெடி அங்கே சப்ளை ஜாஸ்தியா தான் இருக்குது. சப்ளை செயின். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க சார். அவரு பேர் நான் யாரும் சொல்ல வரல. அவர் என்ன கேட்டாருன்னா, அவருக்குமே ஆல்ரெடி அரியர் இருக்கு. அவருக்கு வந்து பிகினரா நம்ம இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணப்ப ஒரு பேசிக்கா 20-25 பேஜ் எல்லாம் முடிச்சாரு. ஃப்ரெஷர் தான். அவருக்கு ஒண்ணுமே பிளாங்கா இருந்தது, ஒண்ணுமே தெரியலன்னாரு. அதே மாதிரியே என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க சார் சொல்லி சொன்னாரு. அப்ப அவருக்கு என்னன்னா கோர்ஸ் நம்ம இதுக்கிட்ட வந்து படிக்கிறதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்சுமே ஆனா டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா தெரியாது அது எப்படி நான் கத்துக்கிட்டு லேர்ன் பண்றது, எனக்கு வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இல்ல அதுக்கெல்லாம் நாமளே அதுக்கான R&D தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம நிறைய எக்ஸசைஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால அவர் நேரெல்லாம் வந்தாருன்னா அவருக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்னா, தம்பி நீ உங்களுக்கு இது பேசுறீங்க, இதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குது, உங்களுக்கு இது நல்லா வரும், அப்ப நீங்க இது இந்த ரிலேட்டடா போங்க அப்படிங்கறத நம்ம கைட் பண்ண முடியும். அந்த மாதிரி கைடன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் அது நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளும் ஃபைண்ட் இன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டலாம், வீடியோ எல்லாம் போட்டு காமிச்செல்லாம் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம் வர. சரி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து 500+ இன்ஜினியர்ஸ் வந்து பிளேஸ் ஆகி போயிருக்காங்க. இப்போ கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த லெவல் போலான்னு இருக்கேன், டிசைன் இன்ஜினியர்லயே அடுத்த லெவல் போலான்னு இருக்கேன்னா என்ன படிக்கலாம், எது படிச்சா எனக்கு இன்னும் அடுத்த லெவல் growth எனக்கு இருக்கும், அதை பத்தி நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க? இல்ல என்னன்னா 2-3 பாதை இருக்கு. நம்ம என்னன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்து உள்ள விட்டாச்சு, இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டாங்க, சூப்பர் சேஃப். இப்போ இதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு சூஸ் வந்து மாறும். நிறைய சூசஸ் இருக்கு, நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இங்க நிறைய சாய்ஸஸ்னா இப்போ ஒருத்தர் வந்து அதுலேயே டிசைன் ஹெட் லெவலுக்கு போய்க்கலாம். இப்போ அதுலேயே 1-2-3 சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, ஏன்னா இப்போ நம்ம சால்வ் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு கேட்டியா, அந்த NX இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எனி சாஃப்ட்வேர்ல எனி கம்பெனிஸ்க்கு ஒரு நுழைய முடியும் அதுக்கப்புறமா. ஸோ MNC கம்பெனியில போய் அந்த ஒரு கல்ச்சருக்கு அவர் செட் ஆகி அதிலே போயிட்டாருன்னா அப்படியே படிப்படியா போய் ப்ராஜெக்ட் ஹெட் அந்த மாதிரி வரலாம், டிசைன் ஹெட் அந்த மாதிரி வந்துடலாம். ஒண்ணு இந்த பக்கம் அப்படியே வந்தாருன்னா, இல்ல கொஞ்சம் எனக்கு அனலைசிஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா CAUக்குள்ள வரலாம், கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த ஹைப்பர் மெஷ், ANSYS, ANSA அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை படிச்சுட்டு ஒரு CA இன்ஜினியரா NPD R&D டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலைக்கு போகலாம். இது ஒரு பாதை. இது எல்லாமே இல்லாம இன்னும் சிறப்பா யோசிச்சு ஜஸ்ட் நிறைய யோசிக்க முடியும் கிரியேட்டிவா. அப்படி ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வேற லெவல். நீங்க ஓனா பிசினஸ் பண்ணலாம், போனவே ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க உருவாக்க முடியும். இதுக்கான எல்லா ஃபண்ட்ஸும் கவர்மெண்ட் சப்போர்ட்ல இருந்து நமக்கு நிறைய பண்றாங்க. உங்களுக்கு டிகிரி மட்டும் இருந்துச்சுன்னா MSME ரெஜிஸ்டர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணா கம்பெனி நிறைய வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஃபண்டிங் பண்றாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி. அதெல்லாம் நம்ம மக்களுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா அதை பிடிச்சி மேல வந்துடலாம். சூப்பர் சார். அடுத்த கொஸ்டின், என்னோட கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, மொத்தமா 16 வருஷம் நான் படிச்சிருக்கேன். கூட்டி கழிச்சு பார்த்தா சரி படிங்க. படிச்சுட்டு வேலைக்கு போலான்னு பார்த்தா மறுபடியும் இன்னொரு கோர்ஸ், அந்த கோர்ஸ் பண்ணு இந்த கோர்ஸ் பண்ணுன்னு சொல்லி படிக்க சொல்றீங்க. யார் சொல்றாங்க? வீட்டுல சொன்னா வீட்டுல போய் கேளுங்க. படிச்சாதான் வேலைக்கு போக முடியும் அடுத்த லெவலுக்கு. அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம் தான். நீங்க நினைக்கிறீங்க அப்படி. வீட்டுல கேக்குறாங்களா, ஏன் காலேஜ் முடிச்சு ஏன் வேலைக்கு போல, ஏன் போகல? நான் உங்களை கேட்கறேன், இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் வேலைக்கு போக மாட்டீங்க? காலேஜ் முடிச்சா காலேஜ்ல கம்பெனி தரல. காலேஜ் கம்பெனி தருமா? காலேஜ் சொல்லி தருமா இல்ல கம்பெனி தருமா? எனக்கு புரியவே இல்லை உங்க கதை. ஃபீஸ் கட்டியிருக்கேன் 6 லட்சம். 6 லட்சம் ஃபீஸ் கட்டினது உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு காலேஜ். வேற என்ன பண்ணும்? வேலையை வாங்கி தரணும்ல, பிளேஸ்மெண்ட்னு சொல்லி சொல்றாங்கல்ல. பிளேஸ்மெண்ட் டிரைவ். ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா? அறிவு இல்லையான்னு கேக்குறேன். 12வது வரைக்கும் படிச்சுட்டு வந்து 14 வருஷம் படிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அறிவு இருக்குதா இல்லையா? இருக்குதுல. ஒரு கம்பெனிக்கு ஒரு போனை போட்டு இல்ல இந்த ஆன்லைன் இதுல எல்லாம் ஓட்டல் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு வேலையை தேடி உங்களால பிடிக்க முடியாதான்னு கேக்குறேன். சார் நம்ம 6 லட்சம் கட்டியிருக்கோம், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, வேலை வாங்குறது அவங்க பொறுப்பு தானே. இப்ப எனக்கு ஒரு கேள்வி, காலேஜ் வேலை வாங்கி தரணுமா இல்ல நீங்க வேலைக்கு போகணுமா? நான் வேலைக்கு போகணும். அப்ப வேலையை தேடுங்க, வேலைக்கு போங்க, அவ்வளவுதான். காலேஜ்ல கொஞ்சம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. வேலை கம்பெனி கொடுத்தாதான் சார் போக முடியும்.
கம்பெனி உங்களுக்கு தேட தெரியாது. கூகுள்ல போட்டா 1000 கம்பெனி வருதுங்க. அந்த கம்பெனிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூட பேச முடியாதா? உங்களுக்கு பேச தெரியாதா? சரி சார், அப்படி போயுமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை, ஒர்க்ல சாட்டிஸ்ஃபை இல்லை. அப்போ வேலை எல்லாம் கிடைக்குது, உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை இல்லை, நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி வேலையை நான் எப்படி தேடணும்னு சொல்றீங்களா? எப்படி வேணும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு எந்த மாதிரி வேலை கேட்குறீங்க நீங்க? எனக்கு என்ன நீட்டா சிஸ்டம் ஒர்க்கு போய் பாருங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போனால் சிஸ்டம் ஒர்க் தான், பில்லு மட்டும் போடலாம். படிச்ச வேலை இல்லையில, எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். அது ஒயிட் கலர் ஜாப், அதுவும் ஒயிட் கலர் ஜாப் தாங்க. நின்று பில்லு போடுறதுல உங்களுக்கு பெரிய விஷயமா? அதுக்கு நம்ம 4 வருஷம் படிக்கிட்டே அப்படிங்க. 12th படிச்சே போதுங்க. போங்க, நீங்க கேட்கறது தான் நான் சொல்ல முடியும். இருந்தாலும் அவங்க காலேஜோட ரூல்ஸ் என்ன, ஒரு நல்ல காலேஜ் ரூல்ஸை தயவு செய்து பேசாதீங்க. சரி, காலேஜ்ல அப்படியே எல்லாம் சொன்னதெல்லாம் அப்படியே பண்ணி கிழிச்சிட்ட மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. காலேஜ்ல ஒரு அசைன்மெண்ட் டைமுக்கு சப்மிட் பண்ணிருப்பீங்களா? கிடையாது. அரியர் இல்லாம பாஸ் பண்ணீங்களா? எத்தனை பேர் பாஸ் பண்ணீங்க அரியர் இல்லாம? இன்னைக்கு ஒரு படிச்ச ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டா சொல்லிருப்பீங்களா? அப்புறம் நீங்க எல்லாம் எதையுமே பண்ணாம காலேஜ் எப்படி குறை சொல்றது? எந்த விதத்துல நியாயம் இல்ல. அப்படி படிச்சுன்னு ஒரு கோர்ஸ் படிச்சுதான் வேலைக்கு போகணுமான்னு கேக்குறேன். ஏன் நான் தான் சொல்றேன், நீங்க ஒழுக்கமா படிச்சா எதையும் படிக்க வேண்டாங்கிறேன். காலேஜ் ஸ்கூல்ல ஒழுக்கமா படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். ஒண்ணும் இல்ல, நம்ம அந்த ஸ்பியர்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஸ்பியர்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த ஸ்பெரிக்கல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல ஒரு டேங்க் இருக்குது. அதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியுமா ஃபார்முலா? 10th 12th படிச்சுட்டு தான் வந்தீங்க. நீங்க இதை படிச்சிருந்து இன்ன வரைக்கும் நீங்க இதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியா கிடைக்குங்க ஐயா. சரியா? நீங்க எங்கேயுமே கோர்ஸ் படிக்க வேண்டாம். சரியா? உங்களை யாரு கோர்ஸ் படிக்க சொன்னாலும் தயவு செய்து போய் படிக்காதீங்க, தேவையே கிடையாது. அது நீங்க என்ன வேலைக்கு போக போறீங்கன்னா அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? ஓகே, இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப் எடுத்து ஓப்பன் பண்ணி அதுலேயே நீங்களே செல்ஃப் லேர்ன் பண்ணுங்க. இல்லை சார் நான் செல்ஃப் லேர்ன்லாம் பண்ண முடியாது அப்படின்னா வேற வழி இல்லை, காசு கொடுத்து கோர்ஸ் படிங்க, அவ்வளோதான். வேற என்ன வேணும்? அப்படித்தானே பண்ண முடியும். உங்களுக்கே எல்லாம் தெரியும்னா படிக்கவே படிக்காதீங்க, தெரியாதுன்னா நீங்களா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுவும் முடியாதுன்னா காசு கட்டிதான் ஆகணும், கோர்ஸ் படிச்சுதான் ஆகணும். அப்படி படிச்சாதான் வேலைக்கு போக முடியுமா? இல்ல நீங்க என்ன வேலைக்கு போகணுமோ அதுக்கு தானே கோர்ஸ் படிக்க போறீங்க. இப்ப நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில QC இன்ஜினியர் போகணும்னா யாரும் கோர்ஸ்னா உங்களை கேட்கல, வாங்க தம்பி வேலைக்கு எடுத்துக்கிறாங்க, நீங்க போவீங்களா? இல்ல சார் எனக்கு காலு வலிக்கு சார், கையை வலிக்கு சார் சொல்றீங்கல்ல, அப்புறம் அப்ப அந்த வேலை உங்களுக்கு வேண்டாம். அப்ப எந்த வேலை வேணும்? டிசைன். டிசைன் இந்த வேலை தான் வேணுமா? சூப்பர் தம்பி. அப்ப டிசைன் அந்த சாலிட் ஒர்க்ஸ்ல ஒரு டிசைன் போடுங்க, இந்தாங்க இதான் ரெக்யர்மெண்ட், இந்த ரெக்யர்மெண்ட் வாடகை போடுங்க. இதெல்லாம் தெரியாது சார். சரி தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் படிச்சுட்டு வாங்க, அப்படித்தான் சொல்ல முடியும் நாங்க. இல்லை சார் என்னால் படிக்க முடியாது சார். என்னப்பா பண்ணணும்? சொல்லி கொடுத்தா கத்துக்குவேன் சார். நான் ஃப்ரீயா சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லப்பா, அப்ப காசு கொடுத்தா தான் சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் என்ன? நீங்க சரியா படிச்சுட்டு நீங்க கரெக்டா எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோர்ஸும் தேவையில்லை. இல்லைன்னா கோர்ஸ் படிக்கதான் சொல்லுவாங்க. நீங்க படிச்ச இந்த 16 வருஷமும் நீங்க முறையா படிச்சீங்களா நீங்களே உங்களுக்கு கேட்டுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான கேள்வி. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி காலேஜ் வேலை வாங்கி கொடுக்கல, அது பண்ணி கொடுக்கல, இது பண்ணி கொடுக்கல. காலேஜ் உங்களுக்கு எல்லாம் சொல்லிதான் கொடுத்துருக்குது. நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா கிடையாது. அவ்வளவுதான். நீங்களும் எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு growth இருக்கும். மெக்கானிக்கல் ஃபீல்டு வந்து இன் ஃபியூச்சர் நல்ல ஒரு இடத்துக்கு வரும், பயங்கரமான growth இருக்கும் அடுத்த ஒரு 4 வருஷத்துல. அதை மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். ஏன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கும் தெரியணும். நம்ம பசங்க மட்டும் தான் ChatGPT யூஸ் பண்ண மாட்டாங்க, லிங்க்டின்ல ப்ரொஃபைல போஸ்ட் பண்ண மாட்டாங்க, லிங்க்டின்ல உங்களை நீங்க பிராண்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம சைட்ல இருக்குது. இதையெல்லாம் நம்ம என்னைக்கு ஃபுல்ஃபில் பண்றோமோ அன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் லெவல் வந்து வேற லெவல்ல இருக்கும். சரி, என்னோட கடைசி கொஸ்டின் சார். டெய்லி நான் யூடியூப் பாக்குறேன், போயிட்டு நம்ம மெக்கானிக்கல் டைப் பண்ணாவே உங்க வீடியோ தான் வருது, ஃபர்ஸ்ட் வீடியோவே MEC அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. ஆனா அந்த வீடியோ நீங்க ஏதாவது யூனிக்கா போடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் டெய்லி நான் அப்டேட் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க போடுற வீடியோ எல்லாமே ப்ரொமோஷன் அண்ட் ஆடு அந்த கண்டென்ட்டாவே இருக்குது. ஏன் அதே கண்டென்ட்டாவே டெய்லியுமே போட்டுட்டு இருக்கீங்க? வேற கண்டென்ட்டே உங்களுக்கு தெரியலையா? இல்ல யூனிக்கா ஏதாவது போடலாமே? டைப்ஸ் ஆஃப் வால்வ்ஸ், வாட் இஸ் PLM, டிசைன் இன்ஜினியரா எப்படி வேலைக்கு போகணும், ஹவு டு சர்ச் ஜாப், இன்டர்வியூக்கு உங்களை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஹீட் ட்ரீட்மெண்ட்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்னா என்ன, எலக்ட்ரோட் எப்படி சூஸ் பண்ணணும், ஆர்க் வெல்டிங்னா என்ன, டிக் வெல்டிங்னா என்ன, NDTனா என்ன, இன்டர்வியூல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அப்புறம் எந்த ஃபீல்டுக்குள்ள போனா நிறைய சம்பளம் கிடைக்கும், ஃபாரின் போகணும்னா நீங்க என்ன பண்ணணும், மாசம் 15 லட்ச ரூபா, மாசம் 15 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு உங்க பார்த்துக்கல நீங்க என்னெல்லாம் கத்துக்கணும், எப்ப கோர்ஸ் படிக்கணும் எப்ப கோர்ஸ் படிக்க கூடாது, எந்த ஃபீல்டை நீங்க எப்படி சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எது நல்லா இருக்கும் எது நல்லா இல்லைன்னு எப்படி நீங்களே கண்டுபிடிக்கிறது, இப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோல இருக்கு. உங்களுக்கு எப்படி இது ப்ரொமோஷன் கண்டென்ட் கண்ணுக்கு தெரியுது?
எனக்கு புரியல, அதான் சொல்றேன், நீங்க தேடுறதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? மெக்கானிக்கல் லேட்டரா இவ்வளவு விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1400+ வீடியோஸ் இருக்குது. நான் வந்து அதுல வந்து ஒரு 500 வீடியோ நான் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டிருக்கேன்னு வச்சுக்கிறோம். சரியா? மீதி இருக்கிற 1000 வீடியோஸ் உங்களுக்கு இருக்கணும் தானே. இந்த 1000 வீடியோஸும் மெக்கானிக்கல் சம்பந்தமான கண்டென்ட் தானே போட்டிருக்கேன். ஒண்ணு இல்ல, கியர் பாக்ஸ் செலக்ஷன் அந்த வீடியோ அவனும் பார்க்கல. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் கியர் பாக்ஸ் இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கேன், பார்க்கல. போகல, நான் பார்த்தேன். அது டிசிடி அந்த கியர் பாக்ஸ் வீடியோ பார்க்கல. அப்ப நான் என்ன பண்றது? நான் கண்டென்ட்லாம் எப்பவும் போலதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மெக்கானிக் இன்ஜினியருக்கு எதெல்லாம் போட முடியுமோ, எதெல்லாம் டவுட் வருதோ, பக்கசங்க எதெல்லாம் கேட்கறாங்களோ அதை பத்திலாம் நான் பேசிட்டே தான் இருக்கேன், போட்டுட்டு தான் இருக்கேன். சேஃப்டி இன்ஜினியர் ஆகணுமா, பைப்பிங் இன்ஜினியர் ஆகணுமா, பிடிஎம்எஸ் கோர்ஸ் படிக்கலாமா, இல்ல பிவிஎல்ஐட் கோர்ஸ் நல்லதா, இது மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் நம்ம அது சம்பந்தமான கண்டென்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லா கண்டென்ட்டுமே தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. நாட் ஒன்லி இன் ப்ரொமோஷன் கண்டென்ட். ஏன்னா ப்ரொமோஷன் லேட் ஆகி தான் நான் யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுது. ப்ரொமோஷன்ஸ் நம்மளை பொறுத்தளவுக்கு, என்னை பொறுத்தளவுக்கு கம்மி தான். இல்ல எனக்கு என்னன்னா, இனிமேல் டெய்லி அந்த மாதிரி கண்டென்ட் போட்டா எங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன கண்டென்ட் போடணுங்கிறதான பிரச்சனையே இங்க. ஏன்னா ஒரு கண்டென்ட்டை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா நான் சும்மாலாம் போட முடியாது. அந்த கண்டென்ட்டை ஒரு வாரமா உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு வாரம் உட்காந்து அது என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஈஸியா எப்படி உங்களுக்கு கன்வே பண்றேன்னு ஒண்ணு பண்ணுவோம் பாத்தீங்களா, அங்கதான் டைம் இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்றது. சாயங்காலம் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு காரணமே அதுதான். எனக்கு இது காரணம் தெரியணும், ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட் வரணும். அப்பதான் அந்த வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. ஆனா என்ன கண்டென்ட் வேணுங்கிறத கமெண்ட்ல போட்டாங்கன்னா அது சம்பந்தமா கண்டென்ட் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அவ்வளவுதான், இதான வேலை. அப்ப என்னென்ன கமெண்ட் போடுங்க, போடுவாங்க. இந்த வீடியோவே ஃபர்ஸ்ட் பாப்பாங்கலாம் தெரியாது, பார்த்தாங்கன்னா கமெண்ட் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸ் போறதுக்கு முயற்சி பண்றோம். வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணா அப்படியா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி. அவ்வளவுதான். நம்ம ரிசர்ச் பண்றதெல்லாமே வேஸ்ட் ஆகக்கூடாது. கமெண்ட் போட்டு பாப்பா அது மாதிரி ரிலேட்டடா வீடியோ போடுவோம். அவ்வளவுதான். பேட்டியை முடிச்சுக்கலாமா? அடுத்த வரும் தலைமுறைக்கு நீங்க சொல்ல வருது என்னவா? தலைமுறைக்குன்னா அடுத்து என் பிள்ளை வயல, என் பிள்ளை பசங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லாங்க, அதெல்லாம் சரி சார். சார், அடுத்து வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தவறமா போயிட்டு கிட்டவே. சரி, பரவாயில்ல. அடுத்து வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷருக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. வந்து அவன் ஏதாவது சரியா படிச்சிருக்க வேண்டாம். பட் இப்ப காலேஜுக்குள்ள படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சில இதெல்லாம் சொல்றேன். படிங்க, ஜாலியா படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க, புரிஞ்சு படிங்க. நீங்க படிக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் ஆகுது. அது எங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரி, என் காலேஜ்ல அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கட்டுக்கதை கட்டாதீங்க, கம்ப்யூட்டர் கதை எல்லாம் சொல்லாதீங்க. இருக்கு, இது எதுக்கு எங்க யூஸ் ஆகுது சொல்லு அப்படின்னு கேட்டா சூப்பரா சொல்லுது. ஜெமினி சொல்லுது, ChatGPT சொல்லுது, யூஸ் பண்ணிக்கங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஜாலியா விளையாட்டு ஃபன்னாவே நீங்க படிச்சுட்டு போயிடலாம் அந்த விஷயத்த. ஸோ எதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வளரும். அந்த நாலேஜ் வச்சு ஈஸியா நீங்க அடுத்த லெவல் போயிடலாம். அதனால மக்களை ப்ளீஸ் எதையும் புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா போதும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓசா இவ்வளவு நேரம் உட்காந்து பாட்காஸ்ட் பார்ப்பாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு வேளை இதை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்கறது சைஸ்? என்ன கேக்குறீங்க? பார்த்தாலே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கய்யா, உங்ககிட்ட நான் பேசணுங்கய்யா. அவ்வளவுதான். சரியா? தவறாம நான் உங்ககிட்ட பேசணும். ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரு பாட்காஸ்ட வந்து பாத்தீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா மனதைரியம் கொண்டு ஒருவர்கிட்ட பேசணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. கால் பண்ணுங்க, பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.